இப்போ இந்த கிரிட்டிங்கிற மாடலையும் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் ரிமோட்டில் இப்போ ஆன் பண்ணுற மாரி இருந்தால் இந்த பட்டன் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸ் வந்திருக்கோம். ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸில் என்னென்னலாம் வேரியன்ட் எலக்ட்ரிக்கல் பைக்ஸ்லாம் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸில் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ எகைன் வந்து நம்ம வந்துட்டு என்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் மோட்டாரோடைய எம்டி ரஃபீக் அவர்களை பார்த்து என்னென்னலாம் வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார், ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸில் என்னென்ன வேரியன்ட்லாம் பைக்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைப்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு சொல்லுங்கள் சார். Welcome to Future Motors. I am Rafiq, MD of Future Motors. We are authorized main dealer for Bentley electric scooters. இங்கே என்னென்ன வேரியன்ட்டில் பைக்லாம் இருக்குது சார்? எலக்ட்ரிக் பைக் இங்கே நம்மள்ட்ட 4 டைப்ஸ் ஆஃப் வேரியண்ட் இருக்குது பெல்லிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். பெல்லிங் ஆரா, ஃபால்கன், கிரிட்டி, ஐகான். இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது சார். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் யூத்து ஏற்ற போல் அதிகம் என்னென்ன வாங்கிட்டு இப்போது இந்த நம்மள்ட்ட இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து ஆரா, அந்த மாடல் வந்து நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்குடைய ஸ்பீடும் சரி, மைலேஜும் அதிகமாக கொடுக்கறதுனால அது அதிகமாக இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபால்கன் ஆஸ் யூஸ்வல் எப்போதுமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புள் எல்லாருமே எடுக்கிறாங்க. நார்மலாக இந்த 2 மாடலும் நல்லா மூவ் ஆகிட்டு. இப்போ சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை மந்த் எனக்கு சர்வீஸை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக வந்து வண்டி வாங்குறவங்க அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு வர்றதில்லை. ஆக்சுவலாக என்னென்னா எங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு மந்தில் ஃப்ரீ சர்வீஸ், 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மந்தில் இல்லை வந்து 2500 கிலோமீட்டர் விச் எவர் இஸ் ஏர்லியர், எது முன்னாடி வருதோ ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு மந்த்து, அடுத்தது தேர்டு 3வது மாதம் அப்போ வந்து 5000 கிலோமீட்டரில் வரணும். அடுத்தது 6 மந்த்து 7500. இது வந்து ஃப்ரீ சர்வீஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்ரி 3 மந்த் வந்து பெய்டு சர்வீஸில் வரும். எவ்ரி 3 மந்த் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறது நல்லது, அட்வைசபிள். அப்போ தான் நாளைக்கு ஏதாவது ஒரு வேரண்டி கிளைமுக்குன்னு போகும்போது அது வந்து கம்பெனியில் அந்த அதோடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு சர்வீஸ்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, வேரண்டி கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சர்வீசஸ்லாம் நம்ம அந்த மந்த்துக்கு பண்ணி தான் வாரண்டி கிளைம் பண்ண முடியும் சொல்லிங்க. ஆமாம், கண்டிப்பாக பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அவுட்லெட்டில் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பேன் இந்தியா லெவலில் எங்கே வந்து பென்லிங் ஷோரூம் அவுட்லெட் இருக்கோ எங்கே போனாலும் எங்களுடைய எங்களுடைய ரிசிப்ட் காட்டினீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வேரண்டி கிளைமுக்கு போடலாம். சர்வீஸ்க்கு நீங்கள் எங்கே வேணாலும் வண்டி கொடுக்கலாம். சரிங்க சார். இப்போ வந்துட்டு இப்போ ஃபியூச்சர்ஸில் எலக்ட்ரிக்கல் பைக் தான் அதிகமாக நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக வந்துட்டு நம்ம அப்டேட்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த பேட்டரியோடைய வாரண்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க சார். பேட்டரி வாரண்டி எப்படி சார்? ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பேட்டரிக்கு வந்து 3 இயர்ஸ், இது லித்தியம் அயன் பேட்டரி, இது 3 இயர்ஸ் வேரண்டி கொடுக்குறாங்க. வந்து நீங்கள் அது 3 இயர்ஸ் வேரண்டினா 3 இயர்ஸில் தான் அதோடைய பேட்டரி முடிஞ்சிடுமான்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்காது. அது நம்ம வந்து யூசேஜ் நம்மளுடைய பயன்படுத்துகிற முறையை பொறுத்து அதோடைய ஆயுள் காலம் வந்து மாறும். 5 வருஷம் கூட வரலாம். பட் அது யூசேஜை பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் 3 இயர்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹலோ சார், இந்த கிரிட்டி பைக்கை பற்றி கொஞ்சம் சார். இப்போ வந்து நம்ம பென்லிங்கோட கிரிட்டி மாடல் பார்க்குறோம். இப்போ இது 48 வோல்ட் 24 AH பேட்டரி கெப்பாசிட்டி. இது ஒன் டைம் சார்ஜ் போட்டால் உங்களுக்கு 50 to 55 கிலோமீட்டர் மைலேஜ் போகும். ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். கலர் வேரியன்ட்லாம் இப்போ கலர் வேரியன்ட் பார்த்தா ரெட்டு, பிளாக் இருக்குது, அப்புறம் ப்ளூ இருக்குது. இப்போ கிரிட்டி மாடலில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கீ ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிடும். இப்போ டிஸ்பிளே என்னென்ன காமிக்கிறேன்னா, ஃபஸ்ட் இந்த சைடில் உங்களுக்கு எவ்வளோ பேட்டரி இருக்குங்கிற நோட்டிஃபிகேஷன் இந்த சைடில் காமிச்சிடும். உங்களுக்கு பேட்டரி குறையிறதுங்கிறப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒரு மைனஸ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வரப்போ நீங்கள் திருப்பியும் சார்ஜ் போட்டுக்க வேண்டியதான். இது இல்லாமல் இந்த மாடலே உங்களுக்கு அதேமாதிரி ஸ்பீட் மோட் ஆப்ஷன் சொல்லிட்டு 4 மோடு உண்டு. அது இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, ரைட் சைடில் அந்த பட்டன். இப்போ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு டிஸ்பிளேல மோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே ஃபஸ்ட்டு மோட், இப்போ இந்த மாடலில் வந்து ஃபஸ்ட் மோடில் வைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அடுத்த மோட் சைன் மோடிக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 25.
தேர்டு 35, ஃபோர்த்து மட்டும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். மொத்தமாக 40 தான். ஆமாம், ஃபுல் ஸ்பீடு. ஏன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கனால மேக்ஸிமம் ஸ்பீடு. ஆமாம் சார், லைசன்ஸ் நம்பர் போய்ட்டு எதுவுமே கிடையாது. ஸ்பீடு ஃபோர்த்து மூலம் வைக்கிறப்போ இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். சார்ஜ் எவ்வளோ சார்? ஃபுல் சார்ஜ், அதாவது 4 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் 0 to 100 4 ஹவர்ஸ் போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 55 கிலோமீட்டர், 50லேருந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ் போகுது. ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. லித்தியம் அயன் பேட்டரி கெப்பாசிட்டி 48 வோல்ட் 24 AH. இந்த போர்ஷன் ஓகே. இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நார்மலாக ஹாரன் பட்டன். இப்போ இதில் இந்த ஸ்பேர் பட்டன் எதுக்குன்னா, ஸ்பேனர் எதுக்குன்னா, சப்போஸ் சார்ஜ் இருந்து ஏதாவது இஷ்யூவில் வண்டி நின்றுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். நீங்கள் அங்கேருந்து ஒர்க் ஸ்டேஷனோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் போயிடலாம். ஆமாம் ஆமாம் சார், எமர்ஜென்சி பட்டன் சொல்லுவாங்க இது. இன்னொன்று நார்மல் இந்த ஹை பீம் லோ பீம் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச் இதில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் உண்டு. இப்போ இந்த மாடலில் வந்து ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் உண்டு. அது எதுக்காகனா, சப்போஸ் நம்ம ஏதாவது பள்ளத்தில் இறக்கிட்டோம், உங்களுக்கு பேக் சைடு இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம உட்காந்துக்கிட்டே ஒன்றும் இல்லை, அந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப வீல் வந்து ஸ்லோவாக ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போகும். அதுக்கான ஆப்ஷன் இதிலே கொடுத்துட்டாங்க. நார்மலாக ரைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபார்வேர்டு போகும். இதை ஹெட்லைட் சுவிட்ச் இதில் இருக்கும், உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ இந்த கிரிட்டிங்கிற மாடலையும் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் ரிமோட்டில் இப்போ ஆன் பண்ணுற மாரி இருந்தால் இந்த பட்டன் இதை 2 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன் ஆகும். இப்போ இதை நீங்கள் ஆஃப் பண்ணுற மாரி தான் அந்த அன்லாக் பட்டன் அமுத்தினா உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகும். இது ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் உங்களுக்கு புஷ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணுற மாரி தான் இதில் இன்னொரு டேப் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த ரிமோட் இருக்கிறப்ப மட்டும் ஒர்க் ஆகும். ரிமோட் கண்ட்ரோல் பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் புஷ் பட்டன் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஃபுல்லாக சென்சாருங்கிறனால இந்த மாடலோடைய ரிமோட். ஆமாம் சார், அது மற்ற ரிமோட் வந்து இதில் ஒர்க் ஆகாது. அதுமாரி தான் கொடுத்துருக்காங்க, சென்சார் இருக்கிறனால. இப்போ இந்த வண்டியோட உங்களுக்கு லோடு கெப்பாசிட்டி 150 கிலோ லோடு கெப்பாசிட்டி. வண்டியோட வெயிட் பேட்டரி சேர்த்து 76 கிலோ வரும். நம்ம லோடு வைக்கணும்னா 150 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். ஆமாம் சார், ஓட்டவங்களை சேர்த்து அந்த மாடலுக்கு. இதில் யூஎஸ்பி மொபைல் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு இதிலே கொடுத்துட்டாங்க. நீங்கள் சார்ஜ் போட்டு ஃபோனை இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட்டில். இதே பேக் சைடில் இப்போ திங்க் ஸ்டோரேஜும் பார்த்துடலாம். இப்போ பேட்டரி இது உள்ள தானே? ஆமாம், இது கீழே பேட்டரி வந்துடும். வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் வச்சோம். ஆமாம், அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்க்கலாம். ஆண்டோ இது வந்து நார்மல் திங் ஸ்டோரேஜ். இது கீழே தான் உங்களுக்கு பேட்டரி வந்துடும். இது லித்தியம் அயன் பேட்டரி. பேட்டரி எப்போ தொட்டாலும் இந்த பிரேக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதுலேயும் அதேமாரி ஒரு சின்ன ஜாக் ஒன்று வந்துருக்கும். இதை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்தால் பேட்டரி தனியாக வந்துடும். அதாவது நீங்கள் பேட்டரி வெளில எடுத்து சார்ஜ் போகிற மாரி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பேட்டரியிலே உங்களுக்கு அந்த பின்னு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக இதிலே வெளில எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். வண்டியில் வச்சு போகிற மாதிரி இருந்தாலும் வண்டியிலையும் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 48 வோல்ட் 24 AH. பேட்டரி வாரண்டி சார்? இந்த பேட்டரிக்கு வந்து 3 வருஷம் வாரண்டி, அப்படி இல்லைனா 45,000 கிலோமீட்டர் வாரண்டி வந்துடும். இப்போ இன்செர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தான். அதேமாரி இதில் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த ஜேக்கை நீங்கள் லாக் பண்ணிட்டா போதும். இது ஆன் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆகிடும். இந்த மாடலுக்கான சார்ஜர் இது. இப்போ இது நீங்கள் டேரெக்டாக வண்டியை வச்சு சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இதை நீங்கள் 4 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் போட்டால் உங்களுக்கு 1 யூனிட் தான் போகும். 10 ரூபா. ஆமாம், 5 ரூபா 10 ரூபா கிட்ட கணக்கு தான் வரும். இந்த சார்ஜில் உங்களுக்கு அதேமாரி சேம் ரெண்டு பிளக் வந்துருக்கும். ஒன்று வந்து வண்டியில் கனெக்ட் பண்ணுற பிளக்கு, இது நார்மல் பிளக்கில் கனெக்ட் பண்ணுற இது. இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அதேமாரி இதுலேயே உங்களுக்கு இண்டிகேட் காமிச்சிடும். வண்டியில் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ ஏறிட்டு இருக்குங்க, எல்லாமே இதுலேயே உங்களுக்கு பர்சன்டேஜில் காமிச்சிடும். ஃபுல் சார்ஜ்னா எப்படி சார்? ஃபுல் சார்ஜுங்கிறப்போ உங்களுக்கு இந்த லைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எரியும், க்ரீனில் எரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடுற ஃபேன் ஸ்டாப் ஆகிடும். இப்போ திரும்பி நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். கட் ஆஃப் சிஸ்டமும் உண்டு. அதேமாரி 4 ஹவர்ஸ் ஆகிட்டுனா ஃபுல் சார்ஜ் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த மாடல் லாக்கிங் சிஸ்டம் எப்படின்னா, நீங்கள் நார்மலாக சைட் லாக் சிஸ்டமும் உண்டு. இதிலே சைட் லாக்கும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 செகண்டில் வந்து வீலே டோட்டலாக லாக் ஆகிடும். இப்போ வேறு யாராவது வண்டியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வண்டி வீல் நவராது, ஆட்டோமேட்டிக்காக லாக்கிங்லேயே இருக்கும். அதேமாதிரி லாக் சிஸ்டமும் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே உங்களுக்கு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதிலே நீங்கள் லாக் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீல் லாக் ஆகும். அந்தமாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக் பைக்கு வந்த காலகட்டத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா வயதானவங்களாம் ஓட்டலாம், இதுக்கான லைசன்ஸ் தேவையில்லை, 40 கிலோமீட்டருக்கு ஸ்பீடுக்குள்ளே போகிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு
நம்ம வந்து ஃபஸ்ட் ரேஞ்சில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய பீப்புள்ஸும் வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க, அதாவது லேடிஸ்லேருந்து யங்ஸ்டர் வரைக்கும். இப்போ எந்த அளவுக்கு அவங்க அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஓல்டேஜ் பீப்புள் தான் யூஸ் பண்ணாங்கங்கிற அந்த ஒரு கிரிட்டீரியா மாறி இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாங்குறாங்க. அது வந்து இப்போ பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய ஸ்பீடை எதிர்பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களையும் டார்கெட் பண்ணி தான் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் நல்ல ஸ்பீடு போகிற அளவுக்குலாம் வண்டி எங்கள் கம்பெனியில் இருக்குது. அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸு ஸ்டைலிஷான வண்டிகள் இருக்கிறதுனால இப்போ வந்து ஓல்டேஜ் பீப்புளை விட யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வராங்க. ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, எல்லா தரப்பட்ட மக்களும் இப்போ வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் ப்ராப்பராக வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ், அதுக்கப்புறமா சர்வீஸ், மார்க்கெட்டிங் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் மோட்டார்ஸ் இது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர்லாம் டீட்டெயில்ஸும் வந்துட்டு கொடுக்குறேன். இதே போல் அப்டேட் தெரிஞ்சு எங்களோட டிரைவிங் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.